ஷாக்கால், இங்க இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுடைய நிலைமை என்னதான் ஆச்சு? என்ன பண்றாருன்னு எதுவுமே தெரியலையே. ஷாக்கால் மேஜிக் பால்குள்ள போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆனா இதுக்கப்புறம் அவர் திரும்பி வருவாருன்ற எண்ணம் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. வரவும் மாட்டாரு. அப்படின்னா அவர் உங்க முதலாளிங்கிறதுனால நீங்க தானே அவரை போய் காப்பாத்தி ஆகணும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் இந்த ஜோகாவால சுத்தமா முடியவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இந்த ஜோகாவால கண்டிப்பா பண்ண முடியும். இந்த கால் செட்டுக்கு ஒரு புதிய கிங் கிடைக்க போறாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜோகா இந்த கால் செட்டுக்கு ஒரு புதிய கிங் ஆக போறான். ஆமா, ஐ அம் தி ஒன். எனக்கு இந்த கால் சிட்டியோட விதியே மாற போகுதுன்னா பாத்துக்க. அதுக்கப்புறம் இங்க யாரும் ஷாக்கால பார்த்து பயந்து பயந்து வாழணுன்ற அவசியம் இல்ல. அதோட எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா வாழலாம். இதுக்கப்புறம் சன்செட்டுக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புது கிங் கூடவே சேர்த்து இதையும் சொல்லிடுங்களேன். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு, எந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்னு. இந்த ஜோகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதோட ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கான். என்னோட பவர்ஃபுல்லா அப்புறம் காட்டுறேன். சரி, நீ யாருன்னு சொல்றியா? நான் இல்லாத நேரத்துல கால் சிட்டி அடையலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? ஷாக்கால், ப்ளீஸ் ஷாக்கால், என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஷாக்கால், ஏன் இன்னும் வரவே இல்ல? ஷாக்கால், நவ் டெல் மீ, ஃபியூச்சருக்கு வந்து எப்படியோ என்ன இங்க கொண்டு வந்துட்ட. ஆனா ஏன், why, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நீ யோயோ மணி சிங்க எதுக்காக வர வச்ச? என்னத்த சொல்றது மணி சிங், இங்க பக்கத்திலேயே இருக்கிறது தான் சன் சிட்டி. சரி, நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்தோட கிங் பேரு ஜெய் சிங் சௌஹான், அவன் பேரன் பேரு ருத்ரா. என் வாழ்க்கைன்ற வண்டிக்கு முன்னாடி எப்பவுமே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த ஜெய்சிங் பிரச்சனை இல்ல. ஏன்னா அப்பப்ப சென்டிமெண்டா பேசி ஏதாவது ஒரு மேஜிக்க பண்ணி அவரை என்னால ஏமாத்திட முடியும். நீ மட்டும் எப்படியாவது அந்த ருத்ராவை என் வழியில இருந்து நகர்த்திட்டா போதும். யோயோ மணிசிங்குக்கு இதெல்லாம் சொடக்கு போடுற வேலை. நான் இந்த வேலையை ஒன்னும் சொல்றதுக்குள்ள முடிச்சிடுவேன். யோ, அப்படியா? யோ 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 யோ. வருண் கிட்ட பால் இருக்கு. மயூரா அவனை சேஸ் பண்ணிட்டு இருக்கான். மயூரா வருண் கிட்ட இருந்து பால் எடுக்க பாக்குறான். என்ன பண்ணிட்டு இருக்க வருண்? வருணால ஸ்கோர் பண்ண முடியுமா? வருண் இந்த பாலை ருத்ரா கிட்ட பாஸ் பண்ணிட்டான். ருத்ரா அத பாஸ்கெட்ல போட்டுட்டான். சூப்பர் ருத்ரா. குட் ஷாட் ருத்ரா. யோ யோ, ஹலோ ருத்ரா. I am Mani Singh. Can I play with you? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ருத்ராவை அழிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே. மணிசிங், என்ன கேம் இது? உண்மையா சொல்லு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இப்போவும் உனக்கு புரியலையா ருத்ரா? நீ ரொம்ப குழந்தையா இருக்க. யோ, யோ, எப்ப பார்த்தாலும் நான் எதுக்கு மாட்டி
மாட்டிக்கிறேன். அடடா, யாராவது வருண். help பண்ணுங்க. ரங்கீலா, எதுக்கு குதிச்சிட்டு இருக்கீங்க? Help பண்ணுங்க. Thanks, ருத்ரா. மனுஷன் நீ ரொம்ப விளையாடிட்டு இருக்க. இபாய்ஸ்கா சக்கும் புஸ்டும். பச்சை குழந்தையா இருந்தாலும் பவர்ஃபுல்லா தான் நீ இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அடடடடா, பரவாயில்ல, நீ சீக்கிரமாவே பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. யோ அட என்ன இது, மறுபடியும் இவன் ருத்ராவை அடிச்சிட்டான். இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். யோ யோ இவ எங்க காணாம போயிட்டான்? யோ யோ யாராலையும் இந்த மணிசிங்க கேஷ் பண்ண முடியாது. ஆனா மணிசிங் நினைச்சா யார வேணாலும் கேஷ் பண்ணிடுவான். இபாய்ஸ்கா இமேஜ் கிரியேட்டர். ஓகோ, என்கிட்டயே வா, இப்ப பாரு. ஏய் ருத்ரா உனக்கு ஒண்ணாங்கல. யோ ருத்ரா, ஷாக் ஆகாத. இந்த சின்ன பசங்க மேஜிக் எல்லாம் என்கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீ எந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கியோ அந்த ஸ்கூல்ல நான் பிரின்சிபல் தம்பி. யோ ருத்ரா, இந்த மனுஷங்க நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது. அவரை தோக்கடிக்க நம்ம சாலிடா ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றது சரிதான் மைரா. மனுஷங்க எங்க இருந்து வந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. முதல்ல இவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விட்டுட்டு எல்லாரும் எங்கப்பா போனீங்க? நீ எங்க போற தம்பி? யோ என்ன மட்டும் எதுக்குப்பா பிடிக்கிற? என்ன விட்டுடு ருத்ரா, காப்பாத்து. நீ ரொம்ப டேஸ்டியா சமைப்பன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? யோ யோ கண்டிப்பா கொடுக்குறேன். இந்தாங்க. ரங்கீலா, வாய்ப்பு கிடைச்சதும் இருட்டு கேவுக்கு வந்துருங்க. இருட்டு கேவுக்கா? யோ, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவங்க இருட்டு கேவுக்கு போயிருக்காங்க. மணி சிங், ருத்ரா உன்னை பார்த்து பயந்து பதறி ஓடி போயிட்டா. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஓ நீ அவனை எதுக்காக தப்பிக்கிறதுக்கு விட்ட? ஷாக்கார், நீ எலி பூனை கதை கேட்டதில்ல? கேட்டு ரேட்ட ஓடி ஓடி பிடிக்கும்ல? அதே மாதிரி தான் நானும் ருத்ராவை கேட்ச் பண்ண போறேன். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இருட்டு கேவ் எங்க இருக்கு? அவங்க அங்கதான் தலைமறைவாகி இருக்காங்க. சன்சிட்டிக்கு வெளியே இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கு. ஜோஹா, மணி சிங் அந்த இருட்டு கேவுக்கு கூட்டிட்டு போ. கண்டிப்பா ஷாக்கால், நான் கூட்டிட்டு போறேன். ருத்ரா, அந்த இருட்டு கேவுக்குள்ள வந்து உன் வாழ்க்கையை நான் இருட்டாக்க போறேன். மணி சிங் இஸ் கமிங். ருத்ரா, நீ ரங்கீலா கிட்ட டார்க் கேவுக்கு தானே வர சொன்ன. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கோம்? நான் மணிசிங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் அப்படி சொன்னேன். அவன் இருட்டு கேவ்ல நம்மள தேடிட்டு இருப்பான். அது வரைக்கும் அவனை பத்தி நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். ஹலோ அலாசா சார். அட ருத்ரா, மணிசிங் பேர்ல ஒரு மெஜிஷியன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மணி சிங்கா, எவ்வளவுதான் யோசிச்சாலும் இந்த பேர்ல எந்த மெஜிஷியனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐ எம் ஷூர் அந்த மாதிரி எந்த மெஜிஷியனோட டீடைல்ஸும் இங்க இருக்காது. ரேஞ்ச், அப்படின்னா அவன் முகத்தை வச்சு அவனோட டீடைல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? சான்ஸ் இருக்கு ருத்ரா. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ஃபேஸ் அப்பியரோ.
நடக்குதுங்க? இவங்கெல்லாம் இங்க எங்க இருப்பாங்க? இந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மயூரா, வருண், ப்ளீஸ் எனக்கு முன்னாடி வாங்க. இவனுக்கு எப்படி இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சது? நில்லுங்க. நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன். ருத்ரா, காப்பாத்து. ரங்கிலா ஓடி போயிட்டானே. ரங்கிலா, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ அவன் பின்னாலேயே போயிருக்கலாம். எதுக்கு இங்கே நின்னு வேடிக்கை பார்க்கற? இதுவா? இந்த மந்திரமா? இந்த மந்திரம் கண்டிப்பா வேலை செய்யாதே. வேற ஏதாவது பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெஜிஷியனோட என்ட்ரியை யாருமே பண்ணதில்லை. ஹலாசா சார், ஒருவேளை இந்த மெஜிஷியன் இந்த உலகத்துல இல்லாம வேற ஏதாவது உலகத்துல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? மயிரா, நீ சொன்னது கரெக்ட் தான். நீ ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்க. அப்படின்னா நாம இப்ப அந்த கிரேட் ரைட்டர் ஃபியூச்சர் ப்ரொடக்டர் பைத்தோக்ரோஸோட புக்கை பார்க்கணும். விளையாட்டு என்னன்னு புரிஞ்சிடுச்சு. ஷாக்கால், நான் இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ருத்ரா இங்க எங்கேயும் இல்ல. அந்த ருத்ரா உன்னை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டான். அவனோட பிளானே உன்னை கேவுக்குள்ள சும்மா சுத்த விட்டுட்டு அவன் வேற எங்கேயோ போயிருக்கா. ஆனா அந்த ருத்ரா எங்க போவான்? அவன் கண்டிப்பா அலாசா சார பார்க்க போயிருப்பா. அந்த மெஜிஷியன் லைப்ரரிக்கு போயிருப்பா. பைத்தகுரு என்ன சொல்றாருன்னா, வருவான் எதிர்காலத்துல இருந்து அவன் கண்டிப்பா வருவான். பதில் இல்லாத ஒரு புதிரா இருப்பான், ஆனா பதில் அவன் கிட்ட தான் இருக்கும். அறிவோட யார் அவனுக்கு முன்னாடி மேஜிக் பண்றாங்களோ அவனால மட்டும்தான் அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியும். எஸ், மேஜிக்கோட யார் அறிவை யூஸ் பண்றாங்களோ அவங்களால மணி சிங்க தோக்கடிக்க முடியும். ருத்ரா, அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, இல்லைன்னா அவன் இந்த மொத்த லைப்ரரியை அழிச்சிடுவான். புக் ப்ரொடெக்டர். புக் ப்ரொடெக்டர். யோ, நான் உன்னை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகத்தையும் இந்த பால்ல சர்க்கரைய கலந்து குடிப்பாங்க வரும், அத மாதிரி நல்லா கரைச்சி குடிச்சிருக்கேன். யோ, அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம் வா. இவன் உண்மையிலேயே சிறந்த மந்திரவாதி தான். இவன் லைப்ரரியில இருக்க புக்ஸை மட்டும் படிக்கல, உலகத்துல இருக்கிற எல்லா புக்ஸையும் படிச்சிருக்கான். இவனை கண்டிப்பா யாராலையுமே அழிக்க முடியாது. உன்னை அன்போடு வரவேற்கிறேன். உங்களை மாதிரி கிரேட் மெஜிஷியன் இந்த லைப்ரரிக்கு என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. ருத்ரா, இங்க பாத்தியா? யோ, ஒளிஞ்சு விளையாண்டதெல்லாம் போதும், வெளியில வாங்கன்னு. புக் ப்ரொடெக்டர், நீ இந்த லைப்ரரியோட பாதுகாவல நீ எப்படி எதிரிய கட்டி பிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னோட ஆர்டரை கேட்காம விட்டுட்ட. நான் ஒன்னு அவனை அழிக்கத்தான் சொன்னேன், ஆனா நீ அவன் பக்கமே போயிட்ட. அல்லாசா சார், நான் என்னோட பொறுப்புல எப்பவுமே பின்வாங்க மாட்டேன். இவனை அழிக்க முடியாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா இவனை தடுக்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே. நீங்க இங்கிருந்து போயிடுங்க. நான் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்களா? பெருசா போன அவனோட ஸ்வாக காட்டுறதுக்கு.
நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இந்த சின்ன பசங்க மேஜிக் எல்லாம் என்கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ருத்ரா, நீயா தானா வந்து சரண்டர் ஆயிடு. அப்போதான் உனக்கு வலிக்காம உன்னை அழிப்பேன். யோ மணிசிங், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ருத்ரா என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? ருத்ரா, அந்த ஒயர் உன்னோட காலை பிடிக்க போகுது. Ibaiska, Adriato! ருத்ரா, ஒயர் ரிலீஸ். என்ன இவன்? அவன் ருத்ராவை பிடிச்சிட்டான். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அந்தர் மந்தர் காளிங்கல் அந்தர், ருத்ராவை காப்பாத்து. சூ! ருத்ரா, மயிரப்பட்ட மேஜிக்ல நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இப்படி ஆயிடுச்சு? வருண் கண்டிப்பா சும்மா விட மாட்டோம். மணிசிங்க எப்படியாவது தோக்கடிச்சாகணும். வருவான். எதிர்காலத்துல இருந்து ஒரு நாள் அவன் கண்டிப்பா வருவான். அவனை தோக்கடிக்கிறதுக்கான பதில் கிடையாது. யாராலையும் அவனை அழிக்க முடியாது. அறிவை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். சிம்சும், சீக்கிரம் வாங்க. என்ன விளையாட்டு ருத்ரா? தோல்வியை ஏத்துக்கிட்டியா? Zibaiska air controlo. யோ ருத்ரா, முதல்ல யாரு முதல்ல வராங்கங்கிறதுல கடைசி வரைக்கும் யாரு முதல்ல வராங்கங்கிறது தான் முக்கியம். அவன் தான் உண்மையான ஃபைட்டர். And I am the winner. உன்னால என்ன பிடிக்க முடியாது. Zibaiska, boom, take, boom.
மணிசிங் எங்க இருந்து வந்தியோ மரியாதையா அங்கேயே திரும்ப போயிடு. ருத்ரா சாரி ருத்ராவை என்னால தோக்கடிக்க முடியல. யோ மணி ஷாக்கா, நீ என்ன பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சமாவது திருந்த பாரு, இல்லைன்னா அடுத்த தடவை நானும் தாத்தாவும் உன்னை பார்க்க வர வேண்டியதா இருக்கும். எல்லாமே வீணா போச்சு. ரொம்ப தூரம் போய் ஒரு திறமையானவனை கூட்டிட்டு வந்தா ருத்ரா அவனையும் ஈஸியா காலி பண்ணிட்டானே. மந்திரவாதி பயங்கரமான ஆளு. என் பேரை கேட்டா பயப்படுவாங்க. நான் தான் ஷாக்கால். ஷாக்கா, நீங்க இந்த பாலை மட்டும் உடைக்கல, என்னோட கனவையை சேர்த்து சுக்குநூறா உடைச்சிட்டு இருக்கேன்.